ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு வெயிட் கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்கப்பட்ட டிசிசிபியில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு தான், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கம்பல்சரியாக ஒரு 10 கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு 893 + 786 பவர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 - 786 பவர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 × 786 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 893 இருக்குது, இங்கே 893 இருக்குது, அதே மாதிரி இங்கே 893 இருக்குது. சேம் அதே மாதிரி தான். இப்போது இந்த 893 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், 786 பின்னு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய நம்பர்ஸை வந்துட்டு நம்ம மனக்கணக்காக போட்டு அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலாவை ஈஸியாக அடிச்சிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு பதிலாக ஏவையும் பியும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர்னு வரும். கீழே a × b. ஓகேங்களா? ஸோ இந்த a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போட முடியும். ஓகேங்களா? ஸோ இது போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பயும் வந்து நேரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் = a² + b² - 2ab. ஓகேங்களா? இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab. ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் வந்து காமனாக இருக்கிறது. a - b ஹோல் ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா a² + b² - 2ab. ஓகேங்களா? டிவைட் பை ab. இப்போது இந்த மைனஸை இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே பெருக்கணும், ஏன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கு. ஓகேங்களா? அப்போ a² + b² + 2ab. இந்த மைனஸ் உள்ளே பெருக்கணும்னா -a², அடுத்தது -b², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? டிவைட் பை ab. இப்போது இந்த a²க்கும் இந்த -a²க்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி +b²க்கும் -b²க்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இருக்குது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா +2ab, இங்கே ஒரு +2ab. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4ab டிவைட் பை abன்னு கிடைக்கும். இந்த abக்கும் இந்த abக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.